ஹலோ விவாஸ், வெல்கம் டு ரேவதிஸ் தமிழ் கிச்சன். ரேவதிஸ் தமிழ் கிச்சனில் இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப மொறுமொறுப்பான ராகி முறுக்கு, ராகி ரிப்பன் முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ராகி முறுக்கு செய்கிறதுக்கு நான் 2 கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன். இந்த கப்பில் 2 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 2 கப் ராகி மாவுக்கு 1 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. நல்லா பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்திருக்கேன். 2 கப்புக்கு 1 கப் எடுத்துக்கோங்க. 1 கப் ராகி மாவு எடுத்திங்கன்னா நீங்கள் அரை கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மாவு ராகி மாவில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. அதிக காரம் உள்ள மிளகாய் இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க. 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். இப்போ இந்த பூண்டு மிளகாயும் சேர்த்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிருங்க. அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. வரமிளகாயும் பூண்டும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 டீஸ்பூன் பட்டரை எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருங்க. இப்போ பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் இல்லைனா ஆயில் கூட போட்டுக்கலாம். பட்டர் இல்லைனா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பட்டர் போட்டால் தான் முறுக்கு சாஃப்டாக இருக்கும். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு எள்ளு சேர்த்துக்கிறேன். வெள்ளை எள்ளு சேர்க்குறேன். கருப்பு எள்ளு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி எள்ளு பிடிக்கலன்னா ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நார்மலாக முறுக்கு மாவு பிசையும்ல அந்த பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க. ராகி முறுக்குக்கு மாவு பிசைஞ்சிட்டேன். இந்த பதத்தில் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சு ஒரே உருண்டையாக உருட்டிக்கோங்க. ரொம்ப கொலகொலன்னு இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்ததாக முறுக்கு உலக்கில் போட்டு பிழிஞ்சிடலாம். அடுத்ததாக மாவு முறுக்கு உலக்கில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ராகி ரிப்பன் முறுக்கு மாதிரி செய்கிறேன். அதனால் இந்த மாதிரி 2 பட்டை இருக்கிறத எடுத்துக்கலாம். இந்த தட்டை முறுக்கு உலக்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டுட்டு பிசைஞ்சு வச்சுருக்க மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க. உள்ளே சேர்த்து லாக் போட்டு வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணி எண்ணெயிலே நம்ம பிழிஞ்சு விட்டுடலாம். மாவு சேர்த்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வெளியில் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பட்டையாக வரும். எண்ணெய் சூடு பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். வானலில் ஆயில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இப்போ முறுக்கு பிழிஞ்சிடலாம். எண்ணெய் சூடானோடனே அடுப்பை கம்மியாக வச்சுக்கோங்க. முறுக்கு வெந்துச்சுன்னா இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கிடும். நல்லா வேகட்டும். முறுக்கு நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் அடங்கியாச்சு. நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இப்போ எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு பிளேட்டில் மாற்றிடுங்க. இதே போல் மீதி இருக்க முறுக்கு பிழிஞ்சு போட்டு எடுத்துடலாம். உங்களுக்கு ரவுண்டாக வேணாலும் ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கலாம். நல்லா ஹெல்த்தியான நல்ல மொறுமொறுப்பான ராகி முறுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். பாருங்கள் நல்லா எவ்வளோ சவுண்டு வருதுன்னு.
நீங்களே இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ராஜேஷ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.